அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பரக்கத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லா நலமும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் மன சந்தோஷத்துடன் வாழ்றதுக்கு அல்லாட்ட நான் என்ன செய்கிறேன், அதிகமாக துவா செய்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தினமும் பஜர் தொழுகைக்கு பிறகு, அதாவது திங்கள்லேருந்து வியாழன், அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் பஜர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய ஒவ்வொரு நபிமார்கள் கேட்ட சிறந்த துவாக்களை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரே நாளில் இந்த துவாவை ஓத நேரம் இல்லாதவர்கள் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு துவாவை நம்ம என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துவா துவா ஒரு சிறந்த ஒரு இதாகும். துவாவே ஒரு வணக்கமாகும். துவா செய்யாத அடியானை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றான். நம்ம ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நம்மை படைத்த இறைவன்கிட்ட இரு கரங்கள் ஏந்தி என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துவா செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றான். யார் கையேந்தி துவா செய்கிறார்களோ அவர்கள் துவாவை அல்லாஹ் ஒருபோதும் வெறு கையோடு அனுப்பதில்லை. ஒன்று உடனே கொடுப்பான், இல்லாட்டி தாமதப்படுத்தி கொடுப்பான், இல்லையில் மறுமையில் கொடுப்பான். அதாவது கண்டிப்பாக அவர்கள் துவாவுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவான். நம்ம துவா தேவைகளை நம்ம மட்டும்தான் கேட்கணும். நம்ம யார் மூலமும் ரெக்கமெண்ட் வச்சு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளே நம்ம இறைவன்கிட்ட கேட்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அவர்கள் துவா செய்தால் அதை கேட்கக்கூடிய அவர்கள் பக்கத்திலே நான் இருக்கின்றேன் என்று. அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் காலையில் எழுந்திரிச்சோம்னா பஜர் தொழுதுட்டு வேகமாக என்ன செய்கிறோம், நமக்கு வேலையே சரியாக போகுது, அரையும் குறையுமாக துவா செய்கிறோம். அப்படி இல்லை, துவா செய்வதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம பஜர் தொழுது முடிச்சுட்டு ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கிறவோ ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழணும்னா அல்லாஹ்வோட திருநாமங்கள் மனப்பாடம் இருந்தால் திருநாமங்களை சொல்லலாம். இல்லைன்னா அல்ஹம்து சூறாலே எல்லாமே இருக்குது. அல்ஹம்து சூறாவை ஓதிவிட்டு இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். அல்லாஹ்வை புகழாமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதாமலும் கேட்கப்படும் துவா அவர் தலைக்கு மேலே கூட என்ன செய்யாது, உயர்த்தப்படாது என்று அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அதனால் இதை செய்துவிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவா பார்க்கலாமா. நம்ம பல தேவைகளையும் பல கஷ்டங்களையும் நம்ம இருக்கோம். அதனால் எல்லா துவாவையும் ஒரே நாளில் நம்மளால் ஓத முடியாது இல்லையா. அதனால் நம்ம பிரித்து நம்ம என்ன செய்வோம், ஓதிக்கொள்வோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன திங்கக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம். திங்கக்கிழமை பஜர் தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நம்ம கேட்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம துவா செய்கிறப்ப நம்மளோட தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எவ்வளவோ தவறுகள் செஞ்சுருக்கோம். நம்மளே அறியாமல் நம்ம பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பெரிய தவறை செய்து விடவில்லை. அந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, அல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்காமல் மீறினதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பிவிட்டார். அந்த தவறை நினைத்து நினைத்து அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். இறுதியில் என்ன செஞ்சாங்க, இந்த துவாவை செஞ்சாங்க. ரப்பனா லலம்னா அன்புசனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா வ லக்கூனனல் மினல் காசிரீன். இது எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரிய விடாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம், நஷ்டமடைந்து விடுவோம் துவா செஞ்சாங்க. இது அல் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 23வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு நபிமார்களும் தங்களோட தவறுகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை பஜர் தொழுகைக்கு பிறகு கேட்டுக்கலாம். அடுத்து கேட்டிங்கன்னா, நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் மிகவும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு வேணும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்கிறோம், உடம்பு சம்மந்தமான பல நோயில் நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம படைத்த இறைவன்கிட்ட நம்ம உடம்பு ஆரோக்கியத்திற்காண்டி கேட்கணும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் மிகவும் நோயால் என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அரிப்பு நோயால் எல்லா நோய்க்குமே அவங்க என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னோட இறைவன்கிட்ட தன்னோட நோயை நீக்க இந்த துவாவை செஞ்சாங்க. அன்னி மஸ்ஸனியல் நுர்ல அந்த அர்ரஹ்ம ராகிமீன். இதை நம்ம செவ்வாய்க்கிழமை பஜர் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணைக்கெல்லாம் கருணையாளன்னு சொல்லி அல் குர்ஆனில் 21வது
அத்தியாயத்தில் 83வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இது வந்து உடம்பு ஆரோக்கியத்திற்காக நம்ம என்ன செய்கிறது கேட்குறது. அடுத்து கேட்டிங்கன்னா ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களும் என்ன செஞ்சாங்க, ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. அல்லாட்ட பர்மிஷன் வாங்காமல் என்ன செஞ்சாங்க, கப்பலில் ஏறிட்டாங்க. கப்பல்லேருந்து அவங்கள வெளியேற்றணும் சீட்டு குலுக்கி பார்த்ததில் அவங்கள கடலில் குதிக்க சொல்லி ஒரு மீன் வயிற்று அல்லாஹ் பாதுகாத்தியான். அப்போ அவங்க தன் செய்த தவறை நினைத்து நினைத்து என்ன செஞ்சாங்க, அல்லாட்ட அழுது அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இந்த துவாவை செஞ்சாங்க. இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் பஜர் தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதிக்கொள்ளலாம். லாயிலாக இல்லான்ட்டு சுபகானுக்கு இன்னி கொண்டு மினல்லாலே மீன். இது எதுக்கு ஓதுறன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏற்படும் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள் எல்லாத்துக்குமே இதை நம்ம ஓதலாம். நம்ம தீராத கஷ்டம் ஏற்படுறப்ப இதை ஓதலாம். ஹஜ்ரத் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது ஒரு அடியானுக்கு கவலை ஏற்படும் போது என்னோட சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துவாவை ஓதுனா அல்லாஹ் சுப்ஹானத்தால் அவருடைய கஷ்டத்தை நீக்கி விடுகிறான். இது அல் குர்ஆனில் 21வது அத்தியாயத்தில் 87வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இப்போ புதன்கிழமை வந்துட்டு அடுத்து நம்ம வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம ஸலவாத் ஓதணும். வியாழக்கிழமை மகரிப்லேருந்து நம்ம ஸலவாத் அதிகமாக ஓதணும். வியாழக்கிழமை பஜருக்கு பிறகு நம்ம ஓத வேண்டிய ஒரு சிறந்த துவா. இந்த துவா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குழந்தை அதாவது கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை வெகு நாள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், இல்லை குழந்தை இருக்கிறவங்க அந்த குழந்தை சாலிக்கான குழந்தைய வளரணும்னு நினைக்கிறவங்க இந்த துவாவை நம்ம ஓதலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபக்க இன்னக்க அந்த சமீப துவா. இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை வழங்கிடுவாயாகன்னு ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த துவாவை ஓதுனுடன் அல்லாஹ் சுப்ஹானத்தாலா அவர்களுக்கு என்ன செய்தான், ஒரு குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுத்தேன். அப்போ இந்த துவாவை நம்ம என்ன செய்யலாம், வியாழக்கிழமை ஓதி நம்ம அல்லா இடத்துல இரு கரங்கள் ஏந்தி நம்ம செய்யலாம். எல்லாமே வந்து நபிமார்கள் கேட்ட சிறந்த ஒரு துவா தான். இனிமே நம்ம அடுத்து வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறது ஒரு சிறந்த துவா. இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக முடிந்தால் எல்லா நேர தொழுகையிலும் ஓதலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும், பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கும், அடிக்கடி சண்டை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், மேலும் குழந்தை நல்ல குழந்தையாக சாலிக்கான குழந்தையாக வரணும், என் பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களும் ஓத வேண்டிய சிறந்த துவா தான் ரப்பனா ஹப்லனா மின் அஜ்வாஜினா துர்ரியத்தினா ஹுர்ரத்தவ் ஐயு வஜ்அல்னா லில் முத்தக்கீன இமாம். எங்கள் இரட்சகா, எங்கள் மனைவியிடமும் எங்கள் சந்ததியிடமும் இருந்து எங்களுக்கு கண்களில் குளிர்ச்சி அளிப்பாயாக. இன்னும் இறை உள்ள தக்வா உடையவர்களுக்கு எங்களை இமாமாக தலைவராக ஆக்கி அருள்வாயாக. அல் குர்ஆனில் 25வது அத்தியாயத்தில் 74வது வசனம் இடம்பெற்றிருக்கு. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இந்த துவாவை 5 துவாவை முடிந்தால் ஒரே நேரமும் கேட்கலாம். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு நாளாக பிரித்து இந்த துவாக்களை மனப்பாடம் செய்து பஜர் தொழுகைக்கு பிறகு நம்ம பஜர் தொழுகை ஒரு சிறந்த தொழுகை. இந்த துவாக்களை நம்ம என்ன செய்யலாம், பஜர் தொழுகைக்கு பிறகும் ஓதலாம், இல்லை எல்லா நேர தொழுகைக்கு பிறகும் இந்த துவாக்களை நம்ம ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாக்களை ஓதி முதலாவது நம்ம பாவ மன்னிப்பு, 2வது உடம்பு ஆரோக்கியம், அடுத்து கஷ்டத்துக்கு, அடுத்து குழந்தை பாக்கியத்திற்கு, அடுத்து நம்ம கணவன் மனைவி கண் குளிர்ச்சி ஆகிறதுக்கு, பிள்ளைகள் நல்ல பிள்ளை ஆகிறதுக்கு இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓத வேணும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ஞாபகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானத்தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக என்று அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன். ஆமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.